ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் டெய்லி ஒரு கீரை சமையலில் இன்றைக்கி கொடி பசலி கீரை இதை எப்படி சமைக்கிறது, கூட்டு வைக்கிறதுங்கிறத சொல்லி காமிக்கிறேன். இது சாதாரணமாக தொக்கும் வைக்கலாம், அந்த பசலைக்கீரையை கூட்டும் வைக்கலாம். முளைக்கீரையோட அரைக்கீரை இதோட சேர்ந்து இதை மசியலும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறு புண்ணை மெயினாக வயிறு புண்ணை ஆற்றிரும். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த கீரையோட கூட்டு எப்படி வைக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். என்னோடய வியூவர்ஸ் எல்லோரும் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. ஓகே, இந்த கூட்டு வைக்கிறது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இதை தனித்தனியாக அந்த கீரையை கிள்ளி தனித்தனியாக எடுத்துக்கணுங்க. இங்கே பாருங்கள், நைஸாக கட் பண்ணி மஞ்சள்தூள், உப்பு, இந்த பாருங்கள் மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு கழுவணும். நான் சொல்லியிருக்கேன்ல, ஏதாவது பூச்சினம்லாம் இழஞ்சிருந்தால் இதை மஞ்சத்தூள் கிருமி நாசினிங்கிறதுனால மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவுறேங்க. இங்கே பாருங்கள், பாசிப்பயிறு வேக வச்சு இந்த கீரை கூட்டுக்கு பாசிப்பயிறு வேக வச்சுட்டேன் பாருங்கள். பாசிப்பயிறு வேக வச்சுட்டு பாசிப்பயிறு வேக வச்சு இந்த கீரை அள்ளி அதில் போட்டு வேக வைக்க வேண்டியதான். கூட்டுக்கு வேக வச்சு தேங்காய், சோம்பு தேவைன்னா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். தேங்காய் சேர்க்காதவங்க சோம்பு பொடி மட்டும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு தேங்காயும் சோம்பும் அரைச்சி அதில் போடுவேங்க. பாருங்கள், சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, தாளிப்பு வடகம் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடித்த உடனே நிறைய சின்ன வெங்காயம் போடணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது. அந்த வயிறு புண்ணு ஆற்றுறதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்படியே சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி இந்த வேக வச்சுருக்கேனா பருப்பு, கீரையும் வேக வச்சுருக்கேனா, இதில் இந்த தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கூட்டோடாங்க பாருங்கள், பார்க்கவே செம அழகாக இருக்கும், வாசமாக இருக்கும். அப்படி கொஞ்சமாக தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன். பசலைக்கீரை, பாசிப்பருப்பு, கொஞ்சமாக தேங்காய், சோம்பு அரைச்சி ஊற்றிருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை தாளித்து அதில் கொட்டி வேக விட வேண்டியதாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதை நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்குனா நல்லா பொன்னிறமாக ஆயிரும். கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டில் எடுத்து கொட்டி கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா பசலைக்கீரை கூட்டு ரெடி. இங்கே பாருங்கள், இந்த வெங்காயத்தையும் எடுத்து கொட்டி அங்கே பாருங்கள் வேக வேண்டியதாங்க. அப்படியே மூடி வேக வச்சிட்டோம்னா பசலைக்கீரை கூட்டு ரெடி. ஓகே, பாய். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பசலைக்கீரை பொரியலும் பசலைக்கீரை கூட்டும் கேரட் பொரியலும் தான் இன்றைக்கி. கேரட் பொரியல்னால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு செய்வேன். கேரட் பொரியலும் தான் எங்கள் வீட்டு சமையல்.